ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் திரு தியாகராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாகிஸ்தானின் 9வது பெரிய நகரமான குவெட்டாவை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க திரு தியாகராஜன் சார். இந்தியா எப்பொழுதும் முதலில் தன்னுடைய போரை எப்பொழுதும் தொடங்கியது கிடையாது. அது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மட்டுமல்ல, அதற்கு முன்பும் இந்தியாவை ஆண்ட எந்த ஒரு அரசர்களும் எந்த நாட்டின் மீதும் தானாக போர் தொடுத்தது கிடையாது. அதே போன்றுதான் அதே அந்த அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இருந்தோம். அதான் நம்மளுடைய முறையாக இருந்தது. இந்த முறை தீவிரவாதிகளை மட்டும் தாக்கினோம். நமக்கு நாட்டில் தீவிரவாத செயலை செய்த தீவிரவாதிகளின் கூடாரங்களை மட்டும் அழித்தோம். எல்லையை தாண்டி பாகிஸ்தான் நம்மளை தாக்கும் பொழுது திருப்பி நாம் தாக்குகின்ற அந்த ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டோம். நமது நார்த் மற்றும் வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நார்த் போர்ஷன் அண்ட் வெஸ்ட் போர்ஷன் சொல்லிட்டு, நார்த் போர்ஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், குஜராத்தினுடைய அந்த கட்ச் ரீஜன், பிளஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்க ஜெய்சல்மீர், பாட்மீர், அங்க இருக்கக்கூடிய சூரத்கட், அந்த இடத்துலாம் தாக்குதல் அவங்க நடத்தியிருக்காங்க ஒரே சமயத்தில். இன்று இரவிலிருந்து அந்த தாக்குதல் ஏற்பட்டது. முக்கியமாக ஜம்முடைய ஏர்போர்ட்டை குறி வச்சாங்க. ரஜோரி, உரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருந்தது. பஞ்சாப்ல நிறைய இன்டர்நேஷனல் பார்டர் அக்ராஸ்ல அவருடைய தாக்குதலை பார்க்க முடிஞ்சது. நிறைய மிசைல்ஸ் ஃபயர் பண்ணாங்க, நிறைய ட்ரோன்ஸ் பண்ணாங்க. பெரும்பாலான எல்லாமே நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு முழுமையாக அதை நம்ம வானிலையே அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இந்தியா கவுண்டர் அட்டாக் இம்மீடியட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் அட்டாக் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் முழுவதும் இந்திய ராணுவம் தீபாவளியை கொண்டாடுகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமருடைய வீட்டுக்கு அருகில் மிகப்பெரிய ஒரு வெடி பம்பார்ட்மெண்ட் ஆயிருக்கு. பிரதமரை பாகிஸ்தான் பிரதமர் 25 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு பங்கர்ல அவரை கொண்டு போயிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்திய கப்பற்படையும் தன்னுடைய ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பலூச், இதோட ஒரு முக்கியமான விஷயம், பலூச்ல இருக்கக்கூடிய அந்த பலூச் ரெவல்யூஷனரி அவங்களுடைய கார்ட்ஸ் அவங்க பாகிஸ்தானுடைய அந்த அங்க இருக்க பலூச்சில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸையும் அவங்க துவம்சம் செய்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ரத்த ஆறு ஓடுகின்ற, மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கின்ற, ஒரு பீதியில் மூழ்கி இருக்கின்ற, இருளில் மூழ்கி இருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அழிவு காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அழிவு காலம் எப்படி இருக்குங்கிறத பாகிஸ்தான்ல இன்னைக்கு பார்க்கலாம். இந்த அழிவை தானே முன் தேடிக்கொண்ட இந்த பாகிஸ்தானுடைய நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அல்லது உலகத்துக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பாக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது. போரை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது இப்ப நிச்சயமாகிவிட்டது. பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய கடற்படையும் களமிறங்கியது. இது குறித்து சொல்லுங்க சார். அதாவது கன்ஃபார்ம்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சோர்ஸ் படி மேஜர் அட்டாக் இந்தியன் நேவி கராச்சியில பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. நாளை பிரீஃபிங் நடக்கிற இடத்துல நான் இன்று காலையே நான் சொல்லியிருந்தேன், இது பாகிஸ்தான் இந்தியா மீது சப்போஸ் அட்டாக் செய்தால், தவறுதலாக ஒரு ஆர்வ கோளாறுல ஏதாவது இடத்துல இராணுவத்தின் மீதோ பொதுமக்கள் மீதோ செய்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். நாளைக்கு நடக்கக்கூடிய எம்இஏ ராணுவத்தினுடைய அந்த பிரீஃபிங்ல நேவலுடைய பெண் அதிகாரியும் நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதற்கு காரணம், அதுக்கு மீனிங் என்னன்னா, நேவியும் இந்த தும்சம் செய்கின்ற அந்த போரில் இறங்கிவிடும். அவர்களுடைய அதிகாரிகளும் அங்க அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற அந்த பிரீஃபிங்ல அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கக்கூடிய அந்த நிலை வந்தாலும் வரும். அது நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்க. முப்படையும் சேர்ந்து அவர்களை தும்சம் செய்து இது கொண்டிருக்கின்றார்கள், பாகிஸ்தானை முடக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தவிர பக்லியார் டேம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்கோட் கிட்ட இருக்கு, தோடா டிஸ்ட்ரிக்ட்ல.
அங்கதான் வந்து தண்ணி தேக்கத்தை வந்து நம்ம வச்சிருந்தோம். சிந்துக்கு வந்து அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காம அங்கதான் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அதை இன்று ஈவினிங் வந்து அவங்க உடனடியாக முழுமையாக திறந்து விட்டாங்க. அது மிகப்பெரிய வந்து வெள்ளக்காட்டை வந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு கொடுத்திருக்கின்றது இன்று மாலையிலிருந்து. ஸோ பலதரப்பட்ட தாக்குதல் எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து உண்டாகியிருக்காங்க. அது அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத, உலகத்துல யாருமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழிவை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கின்றது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு கராச்சி மீது இந்தியா முதல் முறையாக தாக்குதல் நடத்துகிறது. இது குறித்த கருத்து சார். இதுக்குரிய கருத்து முப்படையும் சேர்ந்து வந்து போரிடும். அவர்கள் வந்து நம்முடைய நாட்டை தாக்கிவிட்டார்கள், நம்மளுடைய வந்து நாட்டினுடைய மக்களை தாக்கிவிட்டார்கள். நம் 15ற்கும் மேற்பட்ட நமது பொதுமக்களை நாம் இழந்திருக்கின்றோம். இது நாட்டின் இறையாண்மையின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு குடிமகனும் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டு மக்களை தொட்டது மிகப்பெரிய தவறு என்பதை பாகிஸ்தானிற்கும் உலகத்திற்கும் நம்ம வந்து பறைசாற்றுகின்ற இந்த நேரம் நம்முடைய வலிமை, அதாவது டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வலிமையை உலகிற்கு நாம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானை வந்து ஆதரிக்கின்ற நாடுகள் அவர்களுக்கும் நம்முடைய வலிமை என்ன என்பதை நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இது வந்து இந்திய ராணுவத்தையும் இந்திய நிலையையும் மேலும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு வந்து இது கொண்டு போயிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.